நாம் அன்றாடம் பயன்படுத்தும் தண்ணீரை வீணாக்காமல் சேமிப்பது குறித்தும் ஏரி குளங்களை சுத்தமாக வைத்துக் கொள்வது குறித்தும் பள்ளி சிறுவர்கள் வில்லுப்பாட்டு மூலம் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். சென்னை ஈசிஆர் கொட்டிவாக்கம் பகுதியில் உள்ள மந்தன் வித்யாஸ்ரம் பள்ளி மாணவ மாணவிகள் 10 பேர் கொண்ட குழு பொதுமக்களுக்கு தண்ணீர் சேமிப்பது குறித்தும் தண்ணீரை வீணாக்கினால் என்ன பிரச்சனை ஏற்படும் என்பது குறித்தும் வில்லுப்பாட்டு மூலம் சென்னை திருவான்மியூர் பாம்பன் சாமி கோவில் எதிரில் அமைந்துள்ள கலாக்ஷேத்ரா பவுண்டேஷன் கண்காட்சி மைதானத்தில் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். மாணவர்கள் நீர் சேமிப்பு குறித்தும் நீர் மேலாண்மை பாதுகாப்பு குறித்தும் 2 குழுக்களாக வில்லுப்பாட்டு பாடி விழிப்புணர்வு ஏற்படுத்தி அசத்தினர். குறிப்பாக 80 காலகட்ட திரைப்படங்களில் மட்டும் பார்க்க முடிந்த சென்னை வாசிகளுக்கு வில்லுப்பாட்டு மூலம் சினிமா பாடல் போன்று தண்ணீரை வீணாக்குவதால் என்ன பிரச்சனை வரும், தண்ணீரை ஏன் சேமிக்க வேண்டும், ஏரி குளங்களில் குப்பைகளை கொட்டக்கூடாது என்றும், ஏரி குளங்களுக்கு தண்ணீர் செல்லும் கால்வாய்களில் குப்பைகள் நிறைந்திருந்தால் ஊருக்குள் மழைநீர் புகுந்து பாதிப்பை ஏற்படுத்தும் என்பது குறித்து வில்லுப்பாட்டு பாடி பள்ளி மாணவ மாணவிகள் அசத்தினர். இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியை அனைவரும் பார்த்து ரசித்து மாணவர்களை பாராட்டினர். இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட ரெயின் மேன் ஆஃப் சென்னை என்று அழைக்கப்படும் டாக்டர் சேகர் ராகவன் தண்ணீர் சேமிப்பது குறித்தும் நீர் மேலாண்மை பாதுகாப்பது குறித்தும் பொதுமக்கள் இடையே சிறப்புரையாற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்திய மாணவர்களை பாராட்டி வாழ்த்துக்களை தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் மந்தன் வித்யாஸ்ரம் பள்ளியின் முதல்வர் கீதா நரசிம்மன், ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டனர். ஓராயிரம் தடைகளும் வந்ததே என்ன செய்வேன், அச்சோ அப்புறம் மனிதர்களே எனது வழியை பல நாளை காணவில்லை, என் பாதையை அடைத்துவிட்டு ஜாலியாய் இருக்கின்றீரே, போகின்ற பாதைகள் தெரியாமலே அலைமோதி பெறுகின்றேன் நானே. என் பேர் சிதம்பரம். நாங்கெல்லாம் மந்தன் வித்யாஸ்ரம் ஸ்கூல்ல இருந்து வரோம். we are from grade 8. ஸோ நாங்கள் இப்போ ஒரு வில்லுப்பாட்டு பண்ணியிருக்கோம். இந்த வில்லுப்பாட்டு ஏன் பண்ணுறோன்னா, இப்போ நம்ம டெய்லி நம்ம யூஸ் பண்ணுற ஒரு முக்கியமான விஷயம் தண்ணி. அந்த தண்ணியும் நம்ம கணக்கே இல்லாத அளவில் வேஸ்ட் பண்ணுறோம். இதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு எப்படி நம்ம வேஸ்ட் பண்ணுற தண்ணியெல்லாம் போகுது, அதுக்கு நம்ம என்னென்ன சொல்யூஷன்ஸ்லாம் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ஸ்பீச்சாக கொடுக்காம எல்லாருக்கும் ஈஸியாக புரிகிற மாதிரி ஒரு வில்லுப்பாட்டாக பாடியிருக்கோம். இந்த வில்லுப்பாட்டில் நாங்கள் அதுக்கான என்னென்னலாம் நடக்குது, நம்ம தண்ணி வேஸ்ட் பண்ணுறதுனால சுற்றுச்சூழல் எப்படி பாதிக்கப்படுது அப்படின்லாம் சொல்லியிருக்கோம். அதுக்கான சொல்யூஷன்ஸையும் சொல்லியிருக்கோம். இந்த அவேர்னஸ் நாங்கள் கலாக்ஷேத்ராவில் ஒரு சொசைட்டியில் பண்ணியிருக்கோம். இது எல்லாருக்கும் போய் ரீச் ஆகிருக்கும்னு நினைக்கிறோம். நாங்கள் மெயினாக தண்ணி வேஸ்ட் பண்ணக்கூடாது, தண்ணி ரொம்ப சேவ் பண்ணணும், இதுக்காக தான் இந்த ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம். என் பேர் சிதம்பரம், 8th ஸ்டாண்டர்ட். என் பேர் விதுஷி. நாங்கள் எல்லாரும் மந்தன் வித்யாஸ்ரம் ஸ்கூல்லேருந்து வரோம். நாங்கள் 5 பேர் 8வது படிக்கிறோம். நாங்கள் இன்னைக்கு வில்லுப்பாட்டு மூலயமா தண்ணீரை எப்படி வேஸ்ட் பண்ணாமல் யூஸ் பண்ணுறதுன்னு பாட்டா பாடி எல்லாருக்கும் சொல்ல வந்துடலாம். நம்ம எல்லாரும் பிறந்ததுலேருந்து இருக்கிற எல்லா நாளும் ரொம்ப நிறையா யூஸ் பண்ணுறது ஒரு விஷயம் தண்ணி. அதை நம்ம யூஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ரொம்ப நிறையா வேஸ்ட்டும் பண்ணுறோம். அந்த வேஸ்டேஜ்லாம் எப்படி நம்ம குறைச்சி நம்ம எவ்வளோ தேவைப்படுதோ அதை மட்டும் யூஸ் பண்ணுறதுன்னு நாங்கள்லாம் ஒரு பாட்டாக பாடியிருக்கோம். பேசுகிறதோட ஒரு பாட்டாக பாடினா எல்லாருக்கும் பிடிக்கும். அதனால நாங்கள் எல்லாரும் பாட்டாக பாடியிருக்கோம். இதனால எல்லாருக்கும் தண்ணி வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு ஒரு உணர்வை கிரியேட் பண்ணியிருக்கோம். எல்லாருக்கும் இது நல்லா புரிஞ்சிச்சுன்னு நம்புகிறோம். நன்றி. ஃபியூச்சர்ல நம்ம எல்லாருக்கும் இருக்கிற சந்ததியினர் இப்போ நம்ம எல்லாரும் இருக்கிற தண்ணீரெல்லாம் யூஸ் பண்ணிட்டோம்னா வர ஜென்ரேஷனுக்கு தண்ணியே இல்லாமல் போயிடும். இதனால நம்ம பாதிக்கப்படுறது இல்லாமல் நம்ம குழந்தைங்கள், அவங்களோட குழந்தைங்கள் எல்லாரும் பாதிக்கப்படுவாங்க. ஸோ இதையும் நம்ம மனசில் வச்சுட்டு தண்ணீரை கரெக்டாக யூஸ் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். என் பேர் விதுஷி, மந்தன் வித்யாஸ்ரத்துலேருந்து வரேன், 8ஆம் வகுப்பு.